தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலையொட்டி டிஜிபி உள்ளிட்ட 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனுக்கு பதிலாக தமிழகத்தின் புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமிக்க தலைமை செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் மாற்றப்பட்டு அப்பதவிக்கு அபிஷேக் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் ஆணையர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மேற்கு மண்டல ஐஜியாக ரம்யா பாரதியை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியராக அருண் தம்புராஜ், தூத்துக்குடி ஆட்சியராக விஷ்ணு மகாஜன் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் தேர்தல்கள் முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான எந்த பதவிகளிலும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதியதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பதவியேற்றது குறித்து உடனடியாக அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தமிழக தலைமை செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்றுக் கொண்டார்.